எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில இருக்க மதுரை கிழக்கு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 14 முறை எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 14 முறை எலக்ஷன்கள்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க தான் அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க. 1967, 1977, 1980, 2080, 2086ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1971, 1996, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1957, 1962லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 1984, 1989, 1991, 2011ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மதுரை கிழக்கு தொகுதியில 5 முறை எலக்ஷன்கள்ல 4 முறை வந்து திமுகவும், 4 முறை அதிமுகவும், 2 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 5 முறை வந்து சிபிஐஎம்மும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரை கிழக்கு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்களை எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில நம்மளுக்கு ஜி பி. மூர்த்தி அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அமைச்சரா இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,08,569 வாக்குகளும் 51.40% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, பி. பாண்டி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 75,797 வாக்குகளும் 35.90% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்புல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்புல பி. காளிதாசன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 11,599 வாக்குகளும் 5.5% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்புல எம். சுசீந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 6,181 வாக்குகளும் 2.9% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலில் மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெறாங்க. திமுக சார்புல பாத்தீங்க அப்படின்னா பி. மூர்த்தி அப்படி அவர் மீண்டும் வந்து போட்டியிட்டு அமைச்சரும் ஆகிறாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 1,22,729 வாக்குகளும் 52% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல ஆர். கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 73,125 வாக்குகளும் 31% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஜே. லதா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 17,668 வாக்குகளும் 7.5% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரை கிழக்கு மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த எஸ். வெங்கடேசன் அவர்கள் போட்டியிட்டு இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,697 வாக்குகளும் 44.62% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல வி.வி.ஆர். ராஜா சத்தியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 63,706 வாக்குகளும் 28.23% பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஜே. பாண்டியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 10,178 வாக்குகளும் 4.51% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 எலெக்ஷன்ல பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, மீண்டும் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த திமுக கூட்டணி அங்கம் வகித்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எஸ். வெங்கடேசன் அவர்கள் போட்டியிட்டு 1,17,323 வாக்குகளும் 51.99% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில், அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா என்டிஏ சார்பில் பாரதிய ஜனதா சார்பில் ராம சீனிவாசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 44,998 வாக்குகளும் 19.94% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் அதிமுக தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பி. சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 40,140 வாக்குகளும் 17.79% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் டி. சத்யதேவி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 23,205 வாக்குகளும் 10.28% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதுரை கிழக்கு தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நாம அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு இந்த தொகுதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 2016ல 35.90%, 2019ல 28.23%, 2021ல 31%, 2024ல 17.79% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 51.40%, 2019ல 44.62%, 2021ல 52%, 2024ல 51.99% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் 2016ல 1.60%, 2019ல 4.51%, 2021ல 7.5%, 2024ல 10.28% இந்த இடத்துல வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
மதுரை கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் நலத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில நாம பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த வாக்காளர்களா 3,16,225 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,54,536 ஆண்களும், 1,61,634 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 55 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 52,233 ஆண்களும், 54,632 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 66,141 ஆண்களும், 69,179 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 36,161 ஆண்களும், 37,822 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில ஆண்களை விட பெண்கள் இந்த தொகுதியிலும் அதிகமா இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மதுரை கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில 1989 66.50%, 1997 56%, 1996 61.80%, 2001 54.90%, 2006 70.80%, 2011 77.10%, 2016 73.80%, 2021 76.80% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 75.90% இங்க வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதை கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணணும். ஏன்னா சிட்டி பேஸ்டு பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாக்களிக்கிறத மிகப்பெரிய அளவில் இக்னோர் பண்றாங்க. ஸோ அதை வந்து புறக்கணிக்காம தன்னோட வாக்குகளை செலுத்தி நல்ல ஒரு வாக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மதுரை கிழக்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில திமுகவோட ஆளுமையா இருக்கிற பி. மூர்த்தி அவர்கள் தான் இந்த தொகுதியில போட்டியிடுவாரு. ஸோ அவர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து அமைச்சராகவும் வேற இருக்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மக்களுக்கு நல்ல ஒரு உடன்பாடான செய்கைகள்லாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 2024 தேர்தல்லயும் ஒரு நல்ல வாக்குப்பதிவுகள் வந்து இந்த தொகுதியில திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா மக்களோட வெறுப்பு வந்து தன்னோட நாடாளுமன்ற தேர்தல்லயே அது பிரதிபலிக்கும். அது 2019 தேர்தல்ல எப்படி அதிமுகவுக்கு பிரதிபலிச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்சுது. ஸோ ஆனா திமுகவுக்கு அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் ஏற்படல. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல மதுரை தொகுதிகளை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு 40.16%, 93,390 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா பி. மூர்த்தி அவர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சியை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தி அவர்கள் இருந்தாரு. ஆனா இப்ப மூர்த்தி அவர்கள் அப்படிங்கிற அந்த மதுரைக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா வந்து, அதுவும் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா அவர் வந்து திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூஸ்ல எல்லாம் நிறைய தெரியுது. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, மூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி கண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதை பயன்படுத்தி கண்டிப்பா வந்து இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நாம உறுதியா சொல்லலாம். அடுத்து அதிமுகவை பொறுத்தமட்டில் பாத்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில என்னதான் பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் 35.29%, 84,701 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக இருந்தாலும், ஏன்னா இந்த தொகுதியில ஒவ்வொரு ஆளுமைக்கு உட்பட்டு வந்து இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சிகளான அதிமுகவுக்கு கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2011 வரைக்கும் இது வரைக்கும் இங்க நல்ல ஆளுமையோட இருந்திருக்காங்க. பட் ஆனா என்னமோ தெரியல, அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல பி. மூர்த்தி அவர்களை வீழ்த்த முடியாம நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ அதனால இந்த தடவையும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து மிக குறைவா தான் இருக்கு. பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 9.61%, 23,065 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு கட்சியிலும் வந்து அவங்க வந்து இப்ப வரைக்கும் இணைவு ஏற்படல. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன்னா வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் வேற நேற்று நடந்திருக்கு. சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல சவாலான விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியும். சோ அதனால என்ன சொல்றது அப்படின்னா, நாம் தமிழர்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாண்ட் பை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவுல ஒரு பிளஸ்ஸா இருக்கு. பட் ஆனா அது வந்து இந்த தமிழக மக்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 10% பீப்புள்ஸ் தவிர மீதி இருக்கிற 90% பீப்புள்ஸ் வந்து இதெல்லாம் ஏன் நடக்கு, எப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா நேற்று நான் பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்ப கூட அந்த வேட்பாளர் பட்டியலை கூட சில பேர் பார்த்துட்டு இவங்க எல்லாம் எதுக்கு எலெக்ஷன் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு
பேசினாங்க. ஸோ அப்ப யோசிச்சேன், ஸோ ஏன் இவங்க வந்து மக்கள் ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? நாம் தமிழர்கள் பத்தி ஏன் இப்படி அவிங்க நெனைக்கிறாங்க? அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரியுது. மக்களுக்கு தேவையானத பூர்த்தி செய்யாம, நம்ம என்னதான் படிச்சவங்க என்னத்த பண்ணாலும், கண்டிப்பா வந்து அது அவிங்களுக்கு சலிப்ப ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்மளுக்கு அவிங்களோட கண்ணோட்டங்கள்ல தெரியுது. இதை நான் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் வேட்பாளர்கள் கண்டிப்பா வந்து மக்களோட இன்டராக்ட் பண்ணி, தன்னோட கொள்கைகள் வந்து இப்படி இருக்கு. நாங்க இப்படி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். கண்டிப்பா ஏன்னா, நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, படத்துல வர மாரி அந்த சிறகுகள் இயக்கம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி வந்து நீங்க ஒரு நல்ல ஏன்னா ஒரு ஸ்கோப் மாரி பண்ணணும். ஏன்னா அவிங்கள பொறுத்தளவுக்கு அங்க அந்த 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 படத்த வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணிருச்சு எனக்கெல்லாம் வந்து நான் 2011ல அந்த படம் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நல்லாருக்கும். ஸோ அந்த மாரியான கூட்டம் தான் நாம் தமிழர்கிட்ட இருக்கிறது. ஸோ கண்டிப்பா வந்து அதுலயும் நெறைய படிச்சவங்க இருப்பாங்க. இதுலயும் நெறைய படிச்சவங்க இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். படிச்சவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும். கண்டிப்பா வந்து அத நீங்க பண்ணணும்னு நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு 13.94% 33,448 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க விஜய் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நேம்க்காக மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ரீச் ஆயிருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்டின்னா, அவிங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டிங்கிறது மிகப்பெரிய அளவுல அவிங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு நல்ல ஸ்டாண்ட் பை அவர் வச்சிருக்காரு. ஸோ, அதனால நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா நம்ப இருக்கணும் அப்டிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. கண்டிப்பா வந்து நம்ம பண்ணுவோம் அப்டிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பிரச்சாரங்கள் வந்து அதிக அளவுல அவிங்க வந்து இந்த தடவ பண்ணாம இருக்காங்க. ஸோ, அத கண்டிப்பா இனிமேல் வந்து ரொம்ப அதிகமா பண்ணி மக்களுக்கிட்ட வந்து நம்மளோட நிலைப்பாடு இதுதான். நம்ம இது இப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க அத பண்ணி குடுப்பீங்கன்னு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ, அத பண்ணுனீங்க அப்படின்னா, மக்களுக்கிட்ட இப்ப இருக்கிற 15% மக்களுக்கிட்ட எப்படி நம்ம விஜய் அவர்கள வச்சு ரீச் ஆயிருக்கோமோ, தன்னோட கொள்கைகள வச்சு கண்டிப்பா நீங்க ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அத பண்ணுவீங்கன்னு நம்புற மக்களே, கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும், அந்த வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா தேர்தல் கண்காணிப்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க படிப்படியா வந்து அந்த ஹைரார்கி செட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த ஹைரார்கிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்பிள்ஸ மட்டும் தான் சார்ந்து இருக்கு. அவிங்களோட அந்த 15% பீப்பிள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அத 100ஆ பண்ணணும் அப்படிங்கிறத அவிங்க யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொளி மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு 2026ல இந்தந்த கூட்டணிகள் அமைஞ்சது அப்படின்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கலாம் சேர்ந்திருக்காங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு 35.29% இந்த இடத்துல வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அது தனிச்சு போட்டிட்டு 2024ல ஒரு 20% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பிஜேபியும் ஒரு 20% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு 5% வாக்குகள் டூ 3% வாக்குகள் இருக்கு. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ 43 வரும். பட் ஆனா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸோ, அவிங்கள பொறுத்தளவுக்கு அவிங்களுக்கு வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அது எந்த மாரி இருக்குங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் வாக்குகள் வந்து சிதைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட கூட இருக்காங்க. தேமுதிகவும் அவங்களோட கூட இணைஞ்சுட்டாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே வந்து அ நம்ம எப்படி திமுகவோட ஆளுமை அப்படின்னு சொல்ற மூர்த்தி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறன்பட இந்த இந்த தொகுதியில செயல்படுறதுக்கான ஒரு உத்வேகமா இருக்கு அப்படிங்கிறத உறுதியா நம்பலாம். அதுவும் இல்லாம இந்த கூட்டணி கட்சிகளோட செல்வாக்குங்களும் அங்க இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா அந்தந்த தொகுதி மக்களுக்கு அந்தந்த தொகுதியோட வேட்பாளர்கள் தான் மிகப்பெரிய அளவு. ஏன்னா அதிமுக வேட்பாளர்களும், திமுக வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இந்த ஒரு வருட காலங்கள்ல மிக அந்த எப்படி சொல்றது? தன்னோட தொகுதி மக்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், அங்க பண்ணணும், இங்க பண்ணணும். சின்ன சின்ன எப்படி சொல்றது? ஒரு நல்லது, கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் போறாங்க. எங்க பவானி தொகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா, கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போறாருன்னா, அப்ப யோசிச்சேன். கண்டிப்பா வந்து அவிங்க மக்களோட மக்களா வந்து இணைந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அ மூர்த்தி அவர்களும் அந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிற காரணத்தினால, கண்டிப்பா அவரும் மக்களோட தான் இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். அந்த வகையில 40.16% வாங்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தடவ அவருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
நாம் தமிழரை பொறுத்தமட்டில் 9.61% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க கூட்டணி கட்சிகளோட இணைவு இல்ல அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புறாங்க. ஏன்னா, கூட்டணியோட அவங்க இப்ப வரைக்கும் எந்த கூட்டணியோட இல்ல. ஸோ, அதனால கூட்டணிகள்ங்கிறது நம்மளுக்கு இதுல பொருந்தா கூட்டணியா தான் அது போட்டோம்னா, அது பொருந்தாம போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ சீமான் அவர்கள் வந்து தனிச்சு தான் போட்டியிடுறத தன்னோட மிகப்பெரிய நிலைப்பாடுல வந்து அவர் உறுதியா இருக்காரு. ஸோ, அது நேத்து திருச்சியில நடந்த மாநாட்டிலேயே வந்து அவர் மிகப்பெரிய அளவுல தெளிவுபடுத்தி இருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கூட்டணி கட்சிகளோட இணைவுங்கிறது அது சாத்தியமற்றதாக இருக்கும். அதனால வந்து தனிச்சு போட்டியிட்டாருன்னா 9.61% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 13.94% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டு தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இடத்துல வந்து அவிங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாங்க. எங்களோட கூட்டணியில் இணைவு ஏற்படுங்க அப்படின்னு. பட் ஆனா அது யாருமே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பொருட்டா மதிக்காத காரணத்தினால, அவிங்க வந்து தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ தனிச்சு தான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க மிகப்பெரிய அளவுல வந்து வாக்கு வங்கி இல்லனாலும், விஜய் அவர்கள பொறுத்து மிகப்பெரிய அளவுல மாறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அத உறுதியா நம்ம சொல்ல முடியாது. இது கண்டிப்பா நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறது நம்மளால பிரிடிக்ஷன்ல அத ஃபாலோ பண்ண முடியாது. அது மக்களாகிய நீங்கள் தான் வந்து தெளிவுபடுத்தணும். அத கண்டிப்பா நீங்க குடுப்பீங்கன்னு நம்புறேன். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்ப குடுப்பீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல அவரோட கெப்பாசிட்டிக்கு 13.94% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதுரை கிழக்கு தொகுதியில அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லா தொகுதியிலும் நம்மளுக்கு கவர் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லா தொகுதியிலும் கவர் பண்ணி, அதுக்கப்புறம் தேர்தல் வேட்பாளர்கள் அது இது நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக குடுக்க தயாரா இருக்கேன். நம்மளோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.